ஒவ்வொரு நாள் கர்த்தர் நடத்தினதாக உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த வேதத்தை திருப்பிக் கொள்வோம். இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை பேசுவார் என்பதை நான் நம்புகிறேன். நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். எல்லாரும் சகோதரர் அனைவரும் வேதத்தை எடுத்து ஒரு குரலாக வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் பார்க்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிச வசனங்கள் எல்லாம் கைக்கொள்கிறவர் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தின்படி பேசும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபைகளில் இந்த நாட்கள்ல குறைவாய் இருக்கிற ஒரு வசனத்தை குறித்து இன்றைக்கு பேச போகிறேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த வசனங்கள் பிடிக்காது. ஆனா எனக்கு இந்த வசனங்கள்ல இருந்து நிறைய நாட்கள் பேசணும்னு ஆசை. கர்த்தர் இந்த நாள் உங்கள் மத்தியிலே பேசும்படியா தொடர்ச்சியா இந்த வார்த்தைகளை குறிப்பிட்ட இந்த 4 செய்திகளின் வேலையிலே இதை தொடர்ச்சியாக உங்கள் மத்தியிலே தியானிக்க வேண்டும் என்று கர்த்தரோடு பேசின வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வருகையை குறித்து சில காரியங்களை பேசுவோம். வருகையை குறித்து சில காரியங்களை தெளிவாய் பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வருகை அங்க நடக்கிற விஷயம், இங்க நடக்கிற விஷயம், அங்க இப்படி இருக்கு இங்க இப்படி இருக்கு, அது குறித்தல்ல. வருகையிலே நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும், கர்த்தர் வருகையிலே நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து இன்னைக்கு பேசலாம். இன்னைக்கு உபவாச ஜபமா இருக்கிறதுனால ஜபத்தை குறித்து அதிகமாக பேசுவோம். அல்லேலூயா. எப்படி ஜபித்தா கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. நாம் பேசுவோம். அந்த சைடு கரண்ட் இருக்கு, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. வேதத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் அதிகமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம இப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆமாண்ணா, ஆமாண்ணா. யாரை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம். வேதத்துல அநேகர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்காங்க. இதை குறித்து தான் பேசணும்னு வந்தேன். பட் இருந்தாலும் ஆவியானவர் நேற்று நைட்டு கொஞ்சம் தியானிக்கும் போது இதை குறித்து கொஞ்சம் விளக்கமாய் பேசணும் அப்படின்னும் போது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் அநேகர், இந்த உலகத்துல அநேகர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. வேதத்துல சொல்லப்படுவது மோசே யாரை நோக்கி கூப்பிட்டார்? யாத்ராகமும் 15:25 நீங்க எழுத கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண நல்லா இருக்கும். கொஞ்சம் வேகமா எழுதிக்கோங்க. நான் நிறைய காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் அதை நம்ம மத்தியில அதிகமா பேசுவாங்க. அல்லேலூயா. ஒரு 10 பேஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப பேசுறதுக்கு. இந்த 10 பேஜை கரெக்டா நான் சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. ஒரு 10 பேஜ் கிட்ட எழுதி வச்சிருக்கேன். கரெக்டா அந்த 10 பேஜை டக்குன்னு என்ன பண்றேன், நான் மனப்பாடமா ஒப்பிச்சிடுறேன். அந்த 10 பேஜை அழகா எழுதி வச்சிருக்கோங்க. நான் போகும்போது பார்த்துட்டு போயிடுறேன். அல்லேலூயா. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அவர் என்னென்னலாம் பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன பண்ணாரு? கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. வருகைக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்னா பேசுவோம் அதை குறித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஏசியா சங்கீதத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. 145 18வது வசனம் சொல்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்ன பண்றாரா? கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீத பகுதியில சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார், கர்த்தரை எப்படி நோக்கி கூப்பிடணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் திடீர்னு நோட்டீஸ் போட்டாருப்பா. பாஸ்டர் ஜபம் போட்டுட்டாங்க, அதுக்காக வரணும்னு வந்தீங்கன்னா தயவு கூர்ந்து உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் வந்திருக்கிற ஒரு சில பேருக்கு இந்த வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறேன். உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் வந்து நிற்பார். அல்லேலூயா. அது என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். இல்லையா? இது வரைக்கும் நம்ம சில காரியங்களுக்காக ஜெபித்திருப்போம். இதற்கப்புறம் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றதை குறித்து இன்னைக்கு பேசுவோம். அடுத்தது முதலாவது சொன்ன மோசே கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாரு?
அவர் கூப்பிடும் போது கர்த்தர் சமீபமாய் வந்து நின்றாங்க. அல்லேலூயா. அடுத்தது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. நியாயாதிபதிகளை வாஸ்தா தெரியும். 16வது அதிகாரத்திலும் சரி 15வது அதிகாரத்திலும் சரி அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அந்த இடத்துல சமீபமா என்ன பண்ணாங்க? அல்லேலூயா. நான் சொல்லுகிற வார்த்தையை தெளிவாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உண்மையாய் கூப்பிடுவர்களுக்கு. அல்லேலூயா. மோசே உண்மையாய் கூப்பிட்டாங்க. ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குப்பா, இந்த தேவையை சந்திங்கன்னு கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாய் கூப்பிட்டார். உண்மையாய் கூப்பிட்டதுனால கர்த்தர் என்ன பண்ணாங்க? பதில் கொடுத்தாங்க. சமீபமாய் வந்து பதில் தந்தாங்க. சிம்சோன் அவரை குறித்து நம்ம வாதத்துல வாசிச்சிருக்கோம். நியாயாதிபதி தான், ஆனா கர்த்தரை விட்டு புறம்பாய் போனவர் தான். ஆனா அந்த மனுஷன் கூப்பிட்டதையும் கர்த்தர் என்ன பண்ணாங்க? சிம்சோன் கூப்பிடும் போது அவன் அந்த பெலிஸ்தியர்கள் அவனுக்கு முன்னாடி இருக்கும் போது ஒரு பச்சை தாடை எலும்பை கொண்டு அத்தனை பெலிஸ்தியர்களும் மேற்கொண்ட பின்னாடி தண்ணி தாகம் எடுக்கும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணாங்க? அதே இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்கி அவனுக்கு என்ன பண்ணாங்க? பதில் தந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கூப்பிடுகிற நேரத்துல பதில் தருகிற தேவன். அவன் கெட்டவனா நல்லவனா இல்ல. கூப்பிட்டா உண்மையா கூப்பிட்டா கர்த்தர் வருவாங்க. அல்லேலூயா. அடுத்தது சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். சாமுவேல் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்துல சாமுவேல் கூப்பிடும் போது சாமுவேலுக்கு கர்த்தர் பதில் தந்தாங்க. அல்லேலூயா. அடுத்தது தாவீதை குறித்து சொல்லுகிறேன். எனக்கு பிடித்த வேதத்திலே பிடித்த 2 மனிதர்கள்ல தாவீதும் பவுலும். இந்த மனுஷர்கள் கிருபையை குறித்து அதிகமா பேசுறதுனால இவங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த தாவீது கர்த்தருக்கு சில காரியங்கள்ல பொல்லாதவனாய் தோன்றினாலும் தன்னை கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் வந்து நிற்கும் போது கர்த்தரே பார்த்து என்ன பண்றாங்க? ஒரு ராஜாவா இருக்கிறாரு. ஆடுக்கு பின்னாடி இருக்கும் போது நான் எளிமையானவன், நான் குப்பையானவன் சொன்னாலும் பரவாயில்ல. ராஜாவா இருக்கும் போது கூட தாவீது எப்படிதான் சொல்லுவாரு? நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் ஒன்றுக்குமே பிரயோஜனமற்றவன், நான் எதற்குமே தகுதியற்றவன். எங்க இருக்கும்போது சொல்றாரு? அல்லேலூயா. ராஜாவா இருக்கும் போதும் அதே வார்த்தை தான். ஆடுகளுக்கு பின்னாடி சுத்தும் போதும், காடுகள்ல இருக்கும் போதும் அதே வார்த்தை தான். வனாந்தரத்துல சுத்தும் போதும். அதனால்தான் தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். அதுக்கு நான் சொல்லுவேன், நேற்றும் இன்றும் மாறாத ஒரே வார்த்தையை சொல்றது யாருன்னா தாவீது மட்டும்தான். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஒரே வார்த்தை தான். நான் எளிமையானவன், நான் சிறுமியானவன், நான் ஒன்றுக்குமே பிரயோஜனமற்றவன். நான் இதுக்கு வசனத்தை சொல்லணும்னா நான் நிறைய வசனங்களை சொல்லலாம். நீங்க எடுத்து நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. சங்கீதம் 118 5வது வசனம், சங்கீதம் 18 6வது வசனம், சங்கீதம் 120 1வது வசனம், சங்கீதம் 50 15. நீங்க சங்கீதங்களின் புஸ்தகத்தை தொடர்ச்சியா வாசித்தா தெரியும். அதுல எல்லாவற்றிலும் அடிக்கடி சொல்லுவார், நான் குப்பையுமானவன், நான் எளிமையானவன், தாயின் வயிற்றிலே தோன்றும் போது ஒன்னுத்துக்குமே பிரயோஜனமற்றவன் அப்படின்னு என்ன பண்ணுவாரு. அதனால்தான் இவன் கூப்பிடுறதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் என்றும் மாறாததாய் இருக்கணும். அது உண்மையுள்ள ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. அது உயரமான இடங்கள்ல இருந்தாலும் சரி, தாழ்வான இடங்கள்ல இருந்தாலும் சரி, அரண்மனை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அலங்கோலமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் ஜெபம் எப்படி இருக்கணும்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது எலியாவினுடைய ஜெபம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அதுல எலியா அநேகமான ஜெபங்கள் இருக்கு. சூரியச்செலியில இருக்கும்போது ஜெபிப்பாரு. அதுக்கப்புறமா இந்த பெலிஸ்தியர்களுக்கு எதிராய் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு எதிராய் ஜெபிக்கும் போது, பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராய் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் ஜெபத்தை என்ன பண்றாங்க? இது எலியாவின் அநேக ஜெபங்களை நம்ம என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. ஜெபங்களை குறித்து இன்னும் அதிகமா பேசுவோம். அல்லேலூயா. அடுத்தது ஏசியாவின் தீர்க்கதரிசி ஏசியா கர்த்தருடைய சமூகத்துல கூப்பிடுகிறார். ஆசாப் கர்த்தருடைய சமூகத்துல கூப்பிடுகிறார். யோனா ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத யோனா என்ன பண்றாரு? கர்த்தரை கூப்பிடுறார். இருக்கிறதுலே உருப்படி இல்லாத பாஸ்டர் யாருன்னா வேதத்துல யோனா தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன்னு கோச்சிக்காது. இருக்கிறதுலே உருப்படி இல்லாத பாஸ்டர் யாரு? யோனா. யோனா எதுக்கு ஜெபம் பண்ணாரு தெரியுமா? இந்த செடி என்ன பண்ணிருச்சு? செத்து போச்சுன்றதுக்காக என்ன பண்றாரு?
அங்க ஆத்துமா செத்துரும் அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. எதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு? ஆத்துமாவை ஆண்டவர் அழிக்கலன்னு ஒண்ணு ஆண்டவர் மேலேயே கோபத்தை என்ன பண்ணாரு? எனக்கு தெரியும் நீங்க அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் வர மாட்டேன்னு. நீங்க அழிச்சிருந்தீங்கன்னா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த ஜனங்களை விட்டுட்டீங்க, போட்டு தாக்கி இருக்க வேண்டியதானே அப்படின்னு ஜெபம் பண்ண பாஸ்டர். இல்லையா? இருக்கிறதுலே மோசமான பாஸ்டர். பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல பாஸ்டர் ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் யோனாவா மாறக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. பாஸ்டர் மாற மாட்டாங்க, ஒரு தெரிஞ்சதுனால சொல்றேன். அல்லேலூயா. பாஸ்டர் யோனாவா மாறக்கூடாது. இந்த யோனா பாஸ்டர் இல்லாத வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில பாஸ்டர்களா யோனா பாஸ்டரா தான் என்ன பண்றாங்க? ஜனங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருக்கணும்? அந்த ஆமனுக்கு செடிக்குள்ள என்ன பண்ணணும்? சந்தோஷமா ஆண்டவரை மீன் வயிற்றுல போட்டாலும் சரி, கடல்ல தள்ளி விட்டாலும் சரி, கப்பலை கவுத்தாலும் சரி, நான் ஆமனுக்கு செடிக்குள்ள எப்படி இருக்கணும்? ஜனங்கள் அழியறத அப்படிப்பட்டவனுடைய ஜபத்தையே ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அல்லேலூயா. ஒரு 8 பேர் 7 பேரோட ஜபத்தை குறித்து சொல்லியிருப்பேன். இதை நீங்க வீட்டுல போய் தியானித்து பாருங்க. இதை குறித்து தான் பேசணும்னு வந்தேன். ஆனா ஆண்டவர் இதையே சார்ந்தபடி வருகை குறித்து சில காரியங்களை, ஜபத்தை குறித்து ஆண்டவர் பேசும்படியா இந்த வேளையில உங்கள் மத்தியில ஆண்டவர் நிறுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இவர்கள்லாம் விசுவாசத்திலே வல்லவர்களான ஜபங்கள் உள்ளவர்கள். அல்லேலூயா. நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்துல நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? நான் எப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும்? வருகை குறித்து பேசுகிறதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா இந்த ஜபத்தை குறித்து. அல்லேலூயா. நீங்க வேதத்துல நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்தீங்கன்னா இந்த ஜபத்தை குறித்து அதிகமாய் பேசப்பட்டிருக்கோம். நான் இன்னைக்கு ஒரு 6 காரியங்களை மட்டும் அவங்க மத்தியில அழகாய் நான் சொல்றேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜபங்கள் இருக்கும்? வருகைக்காக காத்திருக்கிறவங்களுடைய ஜபங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேணும்ன்றதுக்காக ஜபம் இல்ல, கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களுடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாட்களில் நான் உங்கள் மத்தியில அழகாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த ஜபம் எனக்கும் இருக்க வேண்டும், அந்த ஜபம் உங்களுக்கு என்ன பண்ணும்? இருக்க வேண்டும். பரிசேயன் சதுசேயனுடைய ஜபத்தை போல நம்முடைய ஜபம் இருக்கக்கூடாது. பரிசேயன் சதுசேயனுடைய ஜபம் எப்படி இருந்ததுன்னா, மற்றவர்கள் என்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்களாம். அல்லேலூயா. மற்றவர்கள் பார்க்க ஒண்ணுமாக ஆலயத்துல வந்து கர்த்தரை என்ன பண்ணாங்களாம்? ஃபாஸ்டிங் பிரேயர்ல இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, ஃபாஸ்டிங் இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் தான். இது உங்களை கூடுகையில வந்து உட்கார வைக்கும்படியா இதை நாங்க ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம்? வச்சு உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஆனா உபவாச ஜெபம் நான் எதிர்பார்க்கிற ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அது கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாய். அல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் ஜெபம் நம்ம எதுக்குன்னா, இந்த ஃபாஸ்டிங் ஜெபம் ஒருவேளை வீடுகள்ல பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, அதனால என்ன பண்றோம்? கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்றோம்? இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன பண்ணுங்க? உட்காருங்க. இந்த ஒரு நாள் தான் உட்காரணுமா அப்படின்றதெல்லாம் இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்து சனிக்கிழமை தான் காலையில தான் இல்ல, திங்கட்கிழமையில இருந்தே என்ன பண்ணலாம்? என்னைக்குனாலும் இருக்கலாம். சபை ஒரு ஒழுங்கு மாசத்துல ஒரு நாளாவது என்ன பண்ணலாம்? திருவிழால பங்கெடுக்க போறோம். எனக்கு மாத்ததுனால இன்னைக்கு வச்சுட்டாங்க. திருவிழால பங்கெடுக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு இது ஒரு காரியத்தை உங்க சபையில ஒழுங்கு பண்ணிருக்கீங்க, இதை கூட சொல்லல. ஆனா உங்களுடைய தனிப்பட்ட ஜபம் எப்படி இருக்குன்னா, பரிசேய சதுசேயர்களுடைய ஜபத்தை போல என்ன பண்ணக்கூடாது? வீதிகள்ல வந்து தங்களை ஜனங்கள் பார்க்கும்படியா இருக்கிற உபதேசம் என்ன பண்ணக்கூடாது? உபவாசம் என்ன பண்ணக்கூடாது? மற்றவர்கள் பார்க்கும் ஒண்ணுமா இருக்கிற ஜபமோ இல்ல உபவாசமோ என்ன பண்ணக்கூடாது? அதை நான் டோட்டலா அகேன்ஸ்ட் பண்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்னா அது லைவ்ல என்ன பண்ணக்கூடாது? போக 7 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறீங்கன்னா அது என்ன பண்ணக்கூடாது? அது மெசேஜை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? வச்சுக்கலாம். ஆனா அந்த ஜபங்கள் என்ன பண்ணக்கூடாது? லைவ்ல என்ன பண்ணக்கூடாது? அது நம்ம தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நம்ம 21 நாள் என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். 7 நாட்கள் என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். அது என்னுடைய தனிப்பட்ட, என்னுடைய சபையின் வளர்ச்சி. அது நான் மற்றவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? பண்டோர் அடிச்சு என்ன பண்ணக்கூடாது?
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னுடைய ஜெபம் தனிப்பட்ட ஜெபம், அது என்னோடும் கர்த்தரோடும் உறவாடுகிற ஜெபமா என்ன பண்ணலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 36வது வசனம். அதை அழகா வாசிங்க பார்க்கலாம் ஒருத்தர் சத்தமா. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தப்பி அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு ஜெபம் பண்றோம் தெரியுதா? யாருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு. இங்க பாருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப வசனத்தை பார்க்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்போம். விழித்திருந்து யாருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும்? வசனம் சொல்லுது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி நிற்கப்படுவதற்கு? மனுஷகுமாரனுக்கு. இயேசுவாகிய கர்த்தருடைய சமூகத்துல நிற்க பாத்திரவான்களா இருக்க நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நான் சொல்ற வசனங்கள் புரியும் நினைக்கிறேன். நான் வருகையில கர்த்தருடைய சமூகத்துக்கு நிற்க நான் பாத்திரவானா இருக்க நான் ஜெபம் பண்ணணும். இல்லையா? அவருடைய சமூகத்துல நான் நிற்க பாத்திரவானா இருக்க நான் முதலாவது பண்ண வேண்டிய காரியங்கள் ஜெபமா இருக்கணும். அந்த ஜெபங்கள் எப்படி பண்ணணும்? இல்லையா? இல்லையா? விழித்திருக்கணும், விழித்திருக்கணும் சொல்றோம். எப்படிப்பட்ட ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும்? இல்லையா? அந்த காரியங்கள் நம்ம மத்தியில தெளிவா இருக்கணும். இல்லையா? உபதேசங்கள் உலகத்துல அநேகமா இருக்கும். ஜெபத்தை குறித்த உபதேசங்கள் அதிகமா இருக்கும். ஆனால் நான் தெரிந்து கொண்ட உபதேசம், நான் தெரிந்து கொண்ட வசனத்திலிருந்து வார்த்தைகளை மட்டும் நான் உங்கள் மத்தியில தெளிவா சொல்றேன். அல்லேலூயா. ஜெபம் என்பது தெளிவா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல யாருக்கு முன்னாடி நிக்கணும்? யாருக்கு முன்னாடி நிக்கணும் அப்படின்ற ஜெபம் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. நெகேமியா நான் யாருக்கு முன்னாடி நிக்கணும்ன்றதுல தெளிவா இருந்தாரு. நான் ராஜா முன்னாடி என்ன பண்ணணும்? நிக்கணும். இந்த வெளிப்பாடு எனக்கு நான் அந்த 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல எனக்கு தெரிஞ்சது. இந்த நெகேமியா ராஜாக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு 120 நாள் ஜெபம் பண்ணாராம். எத்தனை நாள்? எஸ்தர் ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு 41 நாள் 40 நாள் என்ன பண்ணாங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு காரியம் நாங்க வாழ்க்கையில நடக்கணும்ன்றதுக்காக பைபிள்ல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க? ஜெபம் பண்ணிருக்காங்க, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்க ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபங்கள் எப்படி இருக்கணும்? அது கர்த்தருடைய சமூகத்துல வருகிற ஜெபமா இருக்கணுமா, இல்ல ஏனோ தானோன்னு இருக்கிற ஜெபமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வருகை குறித்து பேசும்போது இதையும் பேசிடணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் சீக்கிரம் வராங்கன்னு சொல்லிட்டு வேதத்துல சொத்தெல்லாம் வித்துட்டு சர்ச்சிலேயே 24 மணி நேரம் உட்காந்துட்டாங்களாம். பவுல் சொல்றாரு, ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணுங்க, அவன் பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடு. ஆண்டவர் வராரு, ஆனா உன் கடமை என்ன பண்ணணும்? செய்யணும். இல்லையா? அந்த உபதேசத்திலையும் தெளிவா இருக்கணும். ஆண்டவர் வராருன்னு சொல்லி குடும்பத்தையும் பார்க்காம இருக்கக்கூடாது. இல்லையா? சிலர் அப்படிதான் இருப்பாங்க. ஆண்டவர் ஆண்டவரும் சொல்லிட்டு வீட்டை என்ன பண்றாங்க? விட்டுருவாங்க. அந்த உபதேசத்திலேயே கரெக்டா என்ன பண்ணணும்? இருக்கணும். இந்த உபதேசத்துக்குள்ள நான் வரேன், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற உபதேசத்துக்குள்ள வரேன். என்னுடைய தேவை, எனக்கு ஒரு தேவை இருக்கு. கர்த்தருடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும்ன்ற ஒரு தேவை இருக்கு. இல்லை, என் குடும்பத்துக்கு ஒரு தேவை இருக்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தேவை இருக்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு தேவை இருக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு தேவை இருக்கு. இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த வருகையின் உபதேசம். இல்லையா? இதை நான் இப்படிதான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் இதை வருகையின் உபதேசமா உங்க மத்தியில சொல்றேன். கர்த்தர் கிருபையா இருப்பாங்க. இல்லையா? நான் கர்த்தருடைய சமூகத்துல மனுஷகுமாரனுக்கு முன்பாக நான் நின்று
நான் பாத்திரவானா இருக்க, நான் எண்ணப்படுகிறதற்கு, நான் விழித்திருந்து ஜெபிக்க நான் முதலாவது பண்ண வேண்டிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்னா, எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்துக்கு எழுதும்போது 6வது அதிகாரத்துல ஒரு வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிங்க பார்க்கலாம். எந்த சமயத்திலும் சகல விதமான விண்ணப்பத்தோடும் எதுல ஜெபம் பண்ணுமா? சொல்லுங்க சத்தமா. எதுல ஜெபம் பண்ணுமா? எதுல ஜெபம் பண்ணுமா? சிம்சோனுக்கு ஒரு ஆவி இறங்கிச்சு. அந்த ஆவிதான் அற்புதத்தை. நான் சொல்ற காரியம் புரியுதா? சிம்சோனுக்கு ஒரு ஆவி இறங்கிச்சு. அந்த ஆவினால்தான் சிம்சோன் என்ன பண்ணாரு? நிறைய நேரத்துல ஆவினா என்னன்னு என்ன பண்ண மாட்டேன். சில பேரு மத்திய ஆவிய கூட என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர்ல ஒரு 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 தீர்க்கதரிசி ஒருத்தர் அந்த ஆவி எனக்கு என்னன்னா வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணும். இல்லையா? இல்லையா? இது நான் எங்க ஜெபிக்கணும்ன்றத ஏற்கனவே சொல்லிட்டேன். வீதிகளிலும் இல்லைன்னா பொதுவான இடங்களில் ஜெபிக்கிறதல்ல. இது உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிக்கும் போது உங்கள் தேவைகளுக்காகவோ இல்ல வருகைக்காகவோ, வருகையில கர்த்தருடைய சமூகத்துல நிற்கவோ நீங்க ஜெபிக்கிற நீங்கள் முதலாவது நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா ஆவியில நிறைஞ்சு என்ன பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆவியில நிரம்பினா என்ன ஆவியில நிரம்பணும் சொல்லுங்க பார்க்கலாம். அதான்ப்பா ஆவினா பரிசுத்த ஆவி. பரிசுத்தனா என்னன்னா ஆவின்றது. பரிசுத்த ஆவியில நிரம்பினா என்ன ஆவியில நிரம்பணும்? 2 விதமான உலகத்துல ஆவி இருக்குல்ல. உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு அதை வார்த்தையினாலே சொல்லலாம். அப்ப அபிஷேகம்னா என்னன்னு கேட்டா அதுக்கு வேற விளக்கம் சொல்லுவீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும். இந்த ஆவியை குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் என்ன பண்ணும் இருக்கும். வேதத்துல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணாங்கன்னா அந்நிய பாஷையில நிரம்பி என்ன பண்ணாங்க அப்போஸ்தலர்ல. சில பேர் அதை குறித்து சொல்லுவாங்க. சில பேர் கிருபையினால ஆவியினால நிரம்பினார்கள் அப்படின்னு என்ன பண்ணும். நிறைய இடங்கள்ல நிறைய உபதேசங்கள் இருக்கு. நான் எனக்கு தெரிந்த ஒரு உபதேசத்தை மட்டும் நான் உங்களுக்கு அழகா சொல்றேன். நான் இதை ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்குது. இல்லையா? நான் ஜெபிக்கும் போது என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா கனிகள்னால நிரம்பின ஜெபமா இருக்கும். எதுனால நிரம்பின ஜெபமா இருக்கணும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இந்த ஜெபத்தினால நிரம்பின ஜெபமா இருக்கணும். இல்லையா? அல்லேலூயா. நான் வீட்டுல ஒரு மாதிரியும் தெருவுல ஒரு மாதிரியும் சர்ச்சில் ஒரு மாதிரி இருந்தனா என் ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே. நான் சொன்னல, தாவீது எல்லா நேரத்திலும் ஒரே ஆள் தான். நீங்க இன்னைக்கு வீட்டுல போய் பார்த்தாலும் தாவீது எப்படிதான் இருப்பாரு? தம்பி பக்கத்துல உட்காருந்தா என்ன பண்ணுவாரு? நீங்க சர்ச்சில தாவீதை பார்த்தாலும் சர்ச்சில தாவீது அப்படிதான் என்ன பண்ணுவாரு? தாவீதை நீங்க வீதியில பார்த்தாலும் தாவீது அப்படிதான் என்ன பண்ணுவாரு? தெருவுல பார்த்தாலும் தாவீது ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருப்பாரு. அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய ஆவில நிரம்பி ஜெபிக்கிற ஜெபங்கள் கனிகள் தருகிற ஜெபமா இருக்கணும். கனிகள் நிரம்பின ஜெபமா இருக்கணும். ஆவில நிரம்பி கனிகள் தருகிற ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. இங்க இயேசுவே இயேசுவேன்னுட்டு அங்க போய் வேற ஆவின்னு என்ன பண்ண கூடாது. அல்லேலூயா. அந்த ஆவியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே, அந்த ஜெபத்தை நீங்க வருஷ கணக்குல செய்தாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவே. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபிப்பேன், இயேசுவே இயேசுவேன்னு ஜெபம் பண்ணுவேன். அங்க போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட என்ன பண்ணலாம், டேஷ் போட்டு என்ன பண்ணக்கூடாது பேசினா அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே. கொஞ்சம் கடினமா இருக்கா? இருக்கட்டும், நல்லது. அல்லேலூயா. அடுத்த ஜெபம், என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம்.
எவைகளை கேட்பீர்களோ அவர்களை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதை கேட்கிறேன்னா ஆண்டவர் அதை தருவாங்க. ஏசி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதை கேட்கிறேனோ ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாங்க? விசுவாசமுள்ள ஜெபமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது ஆவியில் நிறைந்த ஜெபமா இருக்கணும். இரண்டாவது விசுவாசம் உள்ள ஜெபமாய். அல்லேலூயா. இதை குறித்து நான் நாளைக்கு காலையில நான் இன்னும் தெளிவா பேசுறேன். ஆனா இதை குறித்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, நடந்தாலும் சரி நடக்கலனாலும் ஆண்டவர் என்னை தூக்கி, அதாவது ராஜா என்னை தூக்கி நெருப்புல போட்டாலும், அவர் என்னை காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தாம போனாலும் சரி நான் வணங்க மாட்டேன். வரல. நான் சொல்ற காரியம் புரியுதா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, ராஜாவாகி நீ நிறுத்தின இந்த பொற்சிலையே நான் வணங்க மாட்டேன். நீங்க என்ன தூக்கி நெருப்புல போட்டாலும் சரி, போட்டு நாங்க அங்க செத்தாலும் சரி, உயிரோட இருந்தாலும் சரி, அந்த சிலைய ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நான் செத்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன்? கர்த்தர் சமூகத்தை விட்டு விலக மாட்டேன்ற ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற காரியம் புரியுதா? நம்முடைய ஜெபம் நிறைய நேரங்கள்ல விசுவாசமற்ற ஜெபமா இருக்குது அப்படின்றதை கர்த்தர் இந்த கால வேளையில தெளிவுபடுத்துறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய ஜெபம் நம்ம வாழ்க்கையில விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணும்? அல்லேலூயா. அந்த ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்கணும். அவிசுவாசம் உள்ள ஜெபம், ஆனா போனப்போ ஆண்டவர் கேட்டா கேட்க கட்டி போற, ஏதோ பாஸ் சொல்றாங்க, இல்ல குடும்பத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ ஒண்ணு ஜெபம் பண்ணுன்னு சொல்றாங்க, ஏதோ கைய வச்சு ஆண்டவரே சோத்திரம் ஆசீர்வதிங்கன்னு. அப்படி இல்ல. ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணணும்? என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக மாட்டேன். நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். கஷ்டமே வந்தாலும் சரி, நஷ்டமே வந்தாலும் சரி. இப்படிப்பட்ட ஜெபம் இருக்கிறவருடைய வாழ்க்கை தான் எங்க போய் நிக்க முடியும்னா கர்த்தருடைய சமூகத்துல. யோபுவோட ஜெபத்தை யோசித்து பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும், பைபிள் படிச்சீங்களா? அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் யாரை விட்டு விலக மாட்டேன். கொஞ்சம் இந்த வசனம் கடினமா இருக்கா? இருக்கட்டும். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் அவர் என்ன பண்ண மாட்டேன். அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நான் அவரிடத்துல இந்த தீமையை கூட அனுபவிக்க மாட்டேனோ? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய விசுவாச ஜெபம் எப்படி இருக்கணும்னா, அவ சமூகத்தை விட்டு விலகாத ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த விசுவாச ஜெபம் தான் கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது என்ன காரியத்தை சொன்னோம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எப்படி ஜெபிக்கணும்? முதலாவது எப்படி ஜெபிக்கணும்? இரண்டாவது எப்படி ஜெபிக்கணும்? அடுத்தது எஸ்ரா புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். புதிய ஏற்பாடுல தேடாதீங்க, பழைய ஏற்பாடுல தேடிடுங்க. நான் சில நேரத்துல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லிடுறேன். எஸ்ரா அதனுடைய 8வது அதிகாரம் வாசிக்கலாமா? 21வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். முதலாவது
நீங்க ஃபாஸ்டிங் போடும்போது உங்க பிள்ளைகளையும் சேர்த்து ஃபாஸ்டிங் போட பழகி இருக்கீங்க. கை தூக்காதீங்க, உள்ளத்துக்குள்ள கை தூக்கிக்கங்க. அல்லேலூயா. இங்க எஸ்ரா சொல்றாரு, நாங்கள் ஒரு உபவாசத்தை நியமித்தோம். என்ன பண்ணோமா? ஒரு உபவாசத்தை என்ன பண்ணோம்? ரெடி பண்ணோம். இன்னைக்கு உபவாசம் பண்ணணும்னு என்ன பண்ணோம்? ஃபேமிலியா எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோம்? நாங்க ரெடி பண்ணிருக்கோம். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம், திரும்ப வாசிக்கலாம் பார்க்கலாம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக முதலாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உபவாசத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா தாழ்த்துனாங்களாம். அடுத்தது நாங்க யாருக்காக ஜெபம் பண்றோம்ன்றத லிஸ்ட் போட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க எதுக்காக ஜெபம் பண்ணோம்ன்றத லிஸ்ட் போட்டோம். எதுக்கு லிஸ்ட் போட்டிருக்கோம்னா, எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுக்காகவும், முதலாவது எங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு ஃபாஸ்டிங் போடுறோம். ரெண்டாவது எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் நாங்க செவ்வையான வழியிலே தேடுகிறதற்கு எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணிட்டோம். எதுக்கு? ஃபாஸ்டிங் போடுறதுக்கு. ஜெபம் பண்றதுக்குல ஃபாஸ்டிங் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். எது எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? போட்டுட்டோம். போட்டுட்டு எங்க தெரியுமா? ஒரு இடத்தை நியமிக்கிறோம். நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றதுக்கு ஒரு இடத்தை என்ன பண்றேன்? நியமிக்கிறேன். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு இடத்தை நியமிக்கிற. அந்த இடத்தோட பேர் என்னது? அகாவா. அந்த இடத்தை என்ன பண்றாரு? நியமிக்கிறேன். இது எங்க இருக்கு? இந்த நதி எங்க? ஒரு கேள்வி இருக்கா? நேற்று நைட்டுக்கு படிக்கும்போது எனக்கு இந்த கேள்வி இல்லை. நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டேன்? நோட்ஸ் எடுத்துட்டு கிடக்கிறேன். நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்? இதுதான் பிரசங்கம் பண்ணணும், ஆண்டவரே பேசுங்கப்பா அப்படின்னு என்ன பண்ணேன். இன்னைக்கு காலையில கூட ரெடி ஆகும் போது கூட இதுதான் நான் பேசணுமா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டுட்டு சரி எதுக்கும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்குவோம். ஒருவேளை ஆண்டவர் போய் அங்க வேற ஏதாவது பேசுனா வேற ஏதாவது நோட்ஸ் எடுப்போம், இல்லைன்னா இது என்ன பண்ணுவோம்? ரெடி பண்ணுவோம். நாங்க ரூம்ல ஆபீஸ் ரூம்ல உட்காந்து எடுக்கும்போது இந்த வார்த்தை டக்குன்னு அகாவா வந்துருச்சு. இது என்னடா, நம்ம நேற்று நைட்டுக்கு படிக்கும் போது காணப்படவில்லை, திடீர்னு இப்ப என்ன பண்றோம்? காணப்படுது. சரி உடனே போன் எடுத்து இப்போ உட்காந்து எங்கேயும் போய் டைரி அது தேட முடியாது. சும்மா கூகுள்ல எடுத்து அகாவா நதின்னு போட்டேன். அது போடும்போது முதல் நோட்ஸ் தந்தது. அது பாபிலோனியோடைய நதி. அது எங்க இருக்கிற நதி? என்னுடைய உபதேசம் என்னுடைய உபவாசம், என்னுடைய ஜபம், நான் நல்லா இருக்கிற இடம் யோர்தான் நதி அண்டையில இல்ல. என்னுடைய ஜபம் எங்க இல்ல? யோர்தான் நதி அண்டையிலே, ஆசீர்வாதமான தேசத்தின் அண்டையிலே இல்ல. என்னுடைய ஜபம் ஒரு அந்நிய நாட்டுல, என்னை ஒடுக்கப்படுகிற நாட்டுல, நான் கஷ்டத்துல இருக்கும்போது நான் அந்த இடத்துல உபவாசம் இருந்து அவர்கள் இருக்கிற இடத்துல நான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அகாவா நதி என்பது பாபிலோனுடைய தேசம். அவன் என்ன சொல்றானோ அதைதான் நான் கேட்கணும். ஆனா நான் அந்த இடத்துல நான் கர்த்தருக்காக ஒரு உபவாச நாளை நியமிச்சு நான் ஒரு நதியை தேடுறேன். அந்த நதி எங்க இருக்குன்னா, எனக்கு எதிராளியான சத்துரு இருக்கிற இடம். நான் அந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு நான் எதற்காக ஜெபம் பண்றேன்னா, நான் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் என் குடும்பத்திற்காக என் சகல பொருட்களுக்காகவும் நான் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணணும்னு நான் பிளான் பண்றேன். அல்லேலூயா. என்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. இந்த ஜெபம் எல்லாருக்கும் வந்துரும். அல்லேலூயா. ஆனா இடத்தை தேடுறதுதான் கஷ்டம். இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நான் உபவாசம் பண்றதுக்கு நான் அங்க இங்க தேட வேண்டியது அல்ல. நான் உபவாசம் பண்ணிடுறது நான் இருக்கிற இடத்துலயே. நான் அது எகிப்தியர்களுடைய அடிமை இடமா இருக்கட்டும், இல்ல பார்வோனுடைய அடிமை இடமா இருக்கட்டும், இல்லைன்னா இப்ப நம்ம பார்த்தபடி அது பாபிலோனுடைய அடிமை இடமா கூட இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் நான் உபவாசம் பண்ணணும்னு ஜெபம் பண்ணா நான் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? ஒரு இடத்தை நியமிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன். நான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறேன். நான் இந்த பிராக்டிஸ் நம்ம மத்தியில என்ன பண்ணணும்? அல்லேலூயா.
அல்லேலூயா. அது என்னதுன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில கட் ஆயிடும். சின்ன வயசுல இருந்து அதை ஒரு பிராக்டிஸா வீட்டுல சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த பிராக்டிஸ் பண்ணதான் என் பிள்ளைக்கு என்ன அறியாமலே என்ன பண்றேன், ஞாயிற்றுக்கிழமை நானே கடை ரெடி ஆகி அவனையும் ரெடி பண்ணி என்ன பண்றேன், சர்ச்சைக்கு கூட்டு போறேன். சாப்பாடு சாப்பிட்டானா, டீ குடிச்சானா, பிஸ்கட் சாப்பிட்டானா, எதையும் என்ன பண்ணல, கண்டுக்கல. போய் அந்த சர்ச்சை நடத்துற இடத்துல ஒரு 2 சாக்லேட் என்ன பண்றேன், நான் சாப்பிட்டுக்கோங்க அவனே அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்றோம், நம்ம இருக்கிற வேலையை செஞ்சுட்டு மத்தியானம் தான் என்ன பண்றோம். இல்லையா? இந்த பிராக்டிஸ் எங்கேயும் வரணும், பிள்ளைகளுக்குள்ளே என்ன பண்ணணும். உபவாசம் என்கிறது எதற்காகனா, நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபம். இல்லையா? இதை குறித்து 23வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அப்பொழுது நாங்கள் உபவாசம் அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் என்பது சடங்காச்சாரியமோ இல்ல மற்றவர்கள் செய்கிறது போல நாங்களும் என்ன பண்றோம் செய்யறோம் அப்படின்றது இல்ல. என் ஜபத்தை கேட்கணும்ன்றதுக்காக தான் நான் உபவாசம் இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உபவாசம் என்பது என் ஜபத்தை கர்த்தர் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் உடலை ஒடுக்கி கர்த்தருடைய சமூகத்துல உட்காருகிறது ஒரு சாங்கியமோ சடங்காச்சாரமோ அல்ல. என் ஜபத்தை கர்த்தர் ஒருவேளை என்ன பண்ணணும், ஒருவேளை என் குறையோ, ஒருவேளை என் குற்றமோ, இல்லை என்னுடைய ஏதோ ஒரு குறையோ, ஏதோ ஒரு காரியத்தினால என் ஜபம் கர்த்தருடைய சமூகத்துல ஏறெடுக்கும் போது அது கேட்கப்படாம இருக்குது. அதனால நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் உபவாசம் இருந்து, ஆண்டவரே ஒருவேளை நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னை அறியாம யோபு சொல்றது போல என் பிள்ளைகள் அவர்களை அறியாம ஏதாவது பாவம் செய்திருந்தா மன்னிங்கப்பான்னு கேட்கறது போல, நான் உன் சமூகத்துல என்ன அறியாம நான் ஏதாவது பாவம் பண்ணி இருந்தேன்னா என் ஜபத்தை கேளுங்கப்பான்னு கேட்கறதுக்காக பண்ணுகிற ஜபம் தான் இந்த உபவாச ஜபம். எஸ்ட்ரா இந்த ஜபத்தை தன்னோடு இருந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த கற்றுக் கொடுத்ததுக்கான பதில் 2வது அதை அடுத்த வசனத்திலே அதுக்கான பதில் என்ன பண்ணுது, கிடைக்குது. அல்லேலூயா. உபவாசத்துக்கான ஒரு வல்லமை இதுதான். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்து எழும்போது அதற்கான பதில் வரும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனையை சமாளிச்சிடலாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிரச்சனை வரும், அதை நீங்க சமாளிச்சிருவீங்க நான் நம்புறேன். உபவாசத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. முதலாவது நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். 2வது விசுவாசத்துல ஜெபிக்கணும். அடுத்தது உபவாசத்துல ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க ஒரு 2 மணி நேரம் என் கூட இருந்தீங்கன்னா அப்படியே அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு பாட்டு ஒண்ணு பாடலாமா? ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க பார்க்கலாம். தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. ஏதாவது பாட்டுனா வேற பாட்டு பாடிடாதீங்க. சோத்திரம். கீபோர்டு ஓகே. செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, ஒரு நாளும் தடைபடாதையா, அனைத்தும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது
பேக்ரவுண்ட்ல மியூசிக் வேண்டாம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 7வது வசனம் திரும்ப வாசிக்கலாமா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாயிற்று, ஆகியால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. அல்லேலூயா. தெளிந்த புத்தி வேற, ஜபம். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. இது ஒண்ணு சொல்லிட்டா இதுதான் என்னுடைய பிளான், இதுதான் என்னுடைய ப்ளூ பிரிண்ட், இதைதான் நான் என்ன பண்ண போறேன், செய்ய போறேன் அப்படின்ற தெளிந்த புத்தியோட இருக்கணும். அடுத்தது வசனம் தெளிவா சொல்லுது, ஜெபிக்கிறதுலே ஜாக்கிரதையாக உள்ளவர்களா இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? அல்லேலூயா. நம்ம பிளான் போடுறதுல ஜாக்கிரதையா இருக்கிறோம், ஜெபிக்கிறதுல என்ன பண்றோம், கோட்டை என்ன பண்றோம். இங்க வசனம் சொல்லுவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். பிளான் பண்றதுல தெளிந்த புத்தி உள்ளவர்களா என்ன பண்ணுங்க, இருங்க. ஆனா ஜெபிப்பதுல என்ன பண்ணணும்? அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல என்ன பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனா ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லி தருவாங்க, எங்க கூட இருந்த ஒரு பாஸ்டர். அப்படி அதை குறித்து அப்புறம் சொல்றேன். நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல ஜோதி சொல்லுவாங்க. இவர் ஆரம்பிப்பாரு, என்ன பண்ணுவாரு, முன்னாடி கேக் இருக்கும், முன்னாடி ஜூஸ் எல்லாம் இருக்கும், அதான் ஐஸ் கேக்க வேற. இவர் ஜோமன்னு சொன்னா இவர் ஆரம்பிப்பாரு. அமெரிக்காவில் ஆரம்பிச்சு அப்படியே வருவாரு, சவுதிக்கு வருவாரு. சரி, அப்படியே இந்தியாவுக்கு வருவாருன்னு பார்த்தா அப்படியே யூட்டர்ன் அடிச்சு சீனாவுக்கு போவாரு, சீனாவில இருந்து ஜப்பானுக்கு போவாரு, அப்படியே ஆஸ்திரேலியா போவாரு. சரி, அப்பயாவது இந்தியாவுக்கு வாயானா வரமாட்டாரு. அப்படியே என்ன பண்ண, காஷ்மீர் போவாரு, காஷ்மீர்ல இருந்து டெல்லிக்கு வருவாரு, டெல்லியில இருந்து அப்படியே நார்த் இந்தியாவில ஒவ்வொரு ஊரா வந்து சரி இப்பயாவது முடிப்பாருன்னு பார்த்தா பாம்பேல வந்து கொஞ்சம் ஸ்டாப்பிங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்னைக்காவது வந்து நிறுத்துவாருன்னு பார்த்தா சென்னையிலயும் என்ன பண்ண மாட்டாரு. அதுக்குள்ளேயே அங்க இருக்க ஐஸ் கேக்கு மொத்தம் உருகி அந்த ஜூஸ் மொத்தம் என்ன ஆயிடும், கூலிங் எல்லாம் போய் பிறந்தநாள் பேபி பார்ப்பான். தெரியாம அப்பா என்ன பண்ணிட்டாரு, இவரை ஜெபம் பண்ண சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணுவாரு. அல்லேலூயா. ஜெபம் பண்ற வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். பிறந்தநாள் வீட்டுல பிள்ளைய ஆசி வச்சு என்ன பண்ணணும், 2 வாரத்துல என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபம் பண்ண சொல்லி பாஸ்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப ஜெபம் பண்ணுவாரு, 2 வாரத்துல ஜெபம் என்ன பண்றோம், பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க எல்லாவற்றுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல 2 வாரத்துல என்ன பண்றோம், ஆண்டவரே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ஆசீர்வதிங்க, நாங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில தாங்க, ஆமென் ஆத்துமா. ஏன்னா வேற இடத்துல ஜெபம் பண்ணும் போது அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல இன்னொரு காரியமும் இருக்கு, இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு கூடுகைன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன விஷயத்த கொடுக்குறாங்களோ அதை என்ன பண்ணிடணும், செஞ்சுட்டு வந்துடணும். அந்த பாட்டு நமக்கு எதை கொடுக்குறாங்களோ, பாட்டு பாட சொல்றாங்களா, பாட்டு மட்டும் என்ன பண்ணும், ஜெபம் பண்ண சொல்றாங்களா, ஜெபம் மட்டும் என்ன பண்ணும், பைபிள் ரீட் பண்ண சொல்றாங்களா, ரீட் மட்டும் என்ன பண்ணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டி அங்க என்ன பண்ணக்கூடாது, அதுலயே ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லையா, கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களை நிறைய இடங்கள்ல மதிக்காம இருக்க காரணம் என்ன தெரியுமா, நம்ம ஜாக்கிரதையா இல்லாதனால்தான். இல்லையா, நாம் செய்கிற எல்லா காரியங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல ஒரு காரியத்தை இன்க்ளூட் பண்றேங்க, ஜெபிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லையா, என்னுடைய ஜெபம் ஜாக்கிரதை உள்ள ஜெபமா இருக்கணும். இல்லையா, மற்றவங்க குத்தி ஜெபிக்கிற ஜெபமா இருக்க கூடாது. என் ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்கணும். ஜாக்கிரதையா ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. இல்லையா, நிறைய பேர் ஜெபத்துலதான் மருமகளை குறை சொல்லுவாங்க, ஜெபத்துலதான் மாமியார் என்ன பண்ணுவாங்க குறை சொல்லுவாங்க, ஜெபத்துலதான் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளை குறை சொல்லி என்ன பண்ணுவாங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபத்துலதான் மற்றவர்களை குற்றம் சொல்லி ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. உங்கள் ஜெபங்கள் மாறட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், விசுவாசத்துல ஜெபிக்கணும், உபவாசத்துல ஜெபிக்கணும், ஜாக்கிரதையா ஜெபிக்கணும். என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோன்றது இருக்கு. அல்லேலூயா. இங்க ஜெபம் பண்ணணும் போதுதான் மருமகளை குறை சொல்லி என்ன பண்ணுவாங்க,
இங்க ஜெபம் பண்ணு, நம்ம சர்ச்சில் யாரும் பண்றது இல்லை. அதனால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றது நான் வெளியில இருக்கிற திருச்சபைகளை குறித்து சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஜெபம் ஜாக்கிரதை உள்ள ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஜெபமா இருக்கணும், சபிக்கிற ஜெபமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல சபிக்கிற ஜெபங்கள் அதிகமா இருக்கு. இயேசுவின் நாமத்துல அந்த வார்த்தைகள் வெளியேறட்டும். ஆசீர்வாதம் உள்ள ஜெபங்கள் வெளியே வரணும். ஆசீர்வாதம் உள்ள ஜெபங்கள் வரணும். கர்த்தருடைய ஜெபத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இயேசு சொல்லி தந்த ஜெபத்தை யோசித்து பாருங்க. இயேசு சொல்லி தந்த ஜெபத்துல சாபமான ஜெபம் ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. பிறர் உங்களுக்கு நன்மை செய்தால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? உங்களுக்கு ஒருத்தன் வலது கண்ணத்துல அடிச்சா அவனுக்கு மறு கண்ணத்தை, இதெல்லாம் என்னன்னா ஜெபம். ஆண்டவர் சொல்லி தந்த இந்த ஜெபத்தை தான் நம்ம பண்ணணும். ஜாக்கிரதை உள்ள ஜெபமா இருக்கணும். இயேசு நாமத்துல அந்த ஜெபத்துக்குள்ள வாங்க. அல்லேலூயா. நானும் அந்த ஜெபத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா காலடி எடுத்து வைக்கிறேன். நீங்களும் அந்த ஜெபத்துக்குள்ள என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே மாற்றுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க ஜாக்கிரதையா ஜெபிப்போம்னு? அல்லேலூயா. நீங்கள் குறை சொல்ற ஜெபம் இருக்கக்கூடாது. நீங்கள் சபிக்கிற ஜெபம் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு ஜெபத்தோடு இருங்க. அல்லேலூயா. அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 5வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஜெபம் தான். பேதுருக்காக சபையார் எல்லாரும் செய்த ஜெபம். வாசிங்க பார்க்கலாம். பேதுருவா, மன்னிச்சிருங்க, தெரியாம சொல்றேன். பேதுருவா. எத்தனாவது வசனம் வாசித்தீங்க? பேதுரு தானே? பேதுரு தான். பவுல் காதுல விழுந்துச்சோ? சரி. அல்லேலூயா. அவர் கிருபை உள்ளது. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜனங்கள் அவனுக்காக எப்படி ஜெபம் பண்ணாங்களா? அல்லேலூயா. நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா? பிறந்த நாள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனா பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக என்ன பண்ணணும்? ஒரு துக்க செய்தியான ஒரு ஜபத்துக்கு போறோம்னா, அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஜபத்துக்கு போறோம்னா, அங்க அவங்களுக்கு என்ன வியாதியோ அதற்காக என்ன பண்ணணும்? இங்க பேதுருக்காக ஜெபம் பண்றாங்க திருச்சபை. என்ன ஜபம் அவங்க மத்தியில இருந்துச்சுன்னா, பேதுருவை கொண்டு வாங்க, சிறைச்சாலையில் வந்து வெளியே கொண்டு வாங்க. இந்த ஜபம் தான் ஊக்கமான ஜபம். இதுதான் பிரைமரியான மெயினான ஜபம். வேற எந்த ஜபமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜபிக்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்றேன். எதற்காக ஜபிக்கிறேன்ற பிளான போட்டுட்டேன். எஸ்ரா தீர்க்கதரிசி போட்டது போல நானும் ஒரு பிளான போட்டுட்டு வந்து ஜபத்துல உட்காந்துட்டேன்னா, அதற்காக மட்டும்தான் கர்த்தருடைய சமூகத்துல ஜபம் பண்ணும். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக கர்த்தருடைய சமூகத்துல 7 நாள் ஜெபம் பண்ணார். 7 நாளா 3 நாளா? வசனத்தை வாசித்துக்கோங்க. கேள்வி வச்சுட்டேன். ஜெபம் பண்ணாரு. கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணாரு. முழங்கால் படிட்டு படுத்து கடந்துட்டாரு. அவன் உயிரோட இருக்கிறானா செத்தானா அதெல்லாம் 2வது விஷயம். அது கர்த்தருடைய பதில். அந்த பதில் அது பிற்பட்ட ஒரு காரியம். அதுக்குள்ள நான் வரல. நான் எதற்காக கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன்? தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக கர்த்தருடைய சமூகத்துல படித்திருந்து ஜெபித்தார். அதுக்கு பதில் பிளஸ்ஸா வரலாம், மைனஸா வரலாம். அது சரியா வரலாம், தவறா வரலாம். அது 2வது காரியம். நான் ஜெபிக்கிறது ஒரு பிளானோட ஜெபிச்சுன்னா அதுக்காக தான் என்ன பண்ணணும்? நான் கர்த்தருடைய சமூகத்துல குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்றேன்னா, அங்க போயிட்டு தேசத்துக்காக என்ன பண்ணக்கூடாது? நான் என்னத்துக்காக ஜெபிக்கிறேன்றதுல கரெக்டா இருக்கணும். ஊக்கமுள்ள ஜெபம், என்ன ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம் என்பதுல தெளிவா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் இப்படிதான் இருக்குது. பரிசேயன் சதிசேயனை போல இஷ்டப்பட்ட இலக்கணங்களோட என்ன பண்றோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேரெல்லாம் ஜெபத்தை பார்த்தா ஆண்டவரே வேண்டாம், அவர் ஜெபமே போதுன்ற மாதிரி என்ன பண்ணும்? அல்லேலூயா. அந்த ஜெபம் வேண்டாம், கர்த்தருக்கு அந்த ஜெபம்லாம் வேண்டாம். நான் ஒரு விஷயத்துக்காக ஊக்கமா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன்னா அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பாங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன் அப்படின்னு தாவீது நிறைய இடங்கள்ல ஜெபம் பண்றாரு. அவர் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்?
என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல வேற யாரெல்லாம் ஜெபிச்சிருக்காங்க? அன்னாள் ஜெபிச்சாங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஒரே தேவைக்காக ஜெபம் பண்ணாங்க. அங்க போயிட்டு ஏலி சரியில்லை, ஆண்டவரே ஊழியக்காரு சரியில்லை, ஊழியக்கார குடும்பம் சரியில்லைன்னு ஜெபம் இல்ல. அந்த அம்மாவுக்கு குழந்தை வேணும், அண்ணாளுக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும். ஊழியக்கார எப்படி இருந்தா என்ன, ஊழியக்கார பிள்ளை எப்படி இருந்தா என்ன, என் தேவைக்காக கர்த்தருடைய சமூகத்துல. அல்லேலூயா. சகரியாவுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தாங்க. சகரியா தன் பிள்ளை பெரியவைக்கு ஊமையா மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. வேற எதுக்காகவும் அவரால் ஜெபம் பண்ணவும் முடியாது. பிள்ளைக்காக யோவான் ஸ்நானகன் பிறக்கிற வரைக்கும் அவருடைய வாயில ஒரு வார்த்தை என்ன பண்ணல. நம்முடைய ஜெபங்களும் அப்படிதான் இருக்கணும். எனக்கு பதில் வருகிற வரைக்கும் நான் ஊமையா இருக்கணும். என் ஜெபம் அந்த ஜெபமா தான் இருக்கணும். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சமூகத்துல வருகிறேன், வருகிறதுக்கான பதில் வேணும்னா அது நான் ஊமையா மாறிடணும். அந்த ஜெபத்தை தவிர வேற ஜெபமே எனக்கு என்ன பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்தாலே, நான் சொல்றது பொதுவான ஜெபங்கள்ல சொல்ல, உங்கள் தனிப்பட்ட ஜெபங்கள்ல வந்து உட்கார்ந்தாலே அந்த ஜெபம் தான் இருக்கணும். அல்லேலூயா. யோபுவை போல என்ன ஆனாலும் சரி, எனக்கு என்ன பண்ணணும், பார்த்துக்கலாம், நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒரு நன்மையாவே என்ன பண்ணலாம். இல்லையா? ஜபங்கள், இப்படிப்பட்ட ஜபங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஊக்கமுள்ள ஜபங்கள் இருக்கணும். இப்ப ஏனோ தானோ ஜபங்கள் அதிகமா இருக்கு. வந்த ஒவ்வொருவரையும் ஆசை வச்சு ஜபிக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஊக்கமுள்ள ஜபத்தை கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க. அல்லேலூயா, ஜெபிங்கள். அல்லேலூயா. அடுத்தது யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு எப்படி ஜெபம் பண்ணாரா? கருத்தா ஜெபம் பண்ணாரு. நிறைய பேருக்கு அந்த கருத்து மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. விசுவாசம் இருக்கும் சில பேருக்கு, ஆனா கருத்து என்ன பண்ணாது. அதான் சொன்னல, என்னத்துக்கு ஜெபம் பண்றதே என்ன பண்ணாது தெரியாது. எலியாவுக்கு அங்க 1008 பிரச்சனை இருக்குது. எலியாவுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, எலியாவுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா எலியாவுக்கு அங்க மெயினா பிரச்சனை என்னன்னா, இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், அதுக்கு கருத்தா ஜெபம் பண்ணார். இல்லையா? நம்ம லிஸ்ட் அதிகமா இருக்கும், ஊக்கமான ஜபத்துல லிஸ்ட் அதிகமா இருக்கும். ஆனா அதுல எது பிரையாரிட்டி, எது முக்கியமோ அதை வைத்து ஊக்கமா ஜபிக்க பழகி கொள்ளுங்கள். இல்லையா? ஊக்கமான ஜபமும் கருத்துள்ள ஜபமும் அதிகமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்த 6 காரியங்கள் சொல்லியிருக்க. வாசிங்க. முதலாவது எதை குறித்து சொன்னோம்? ஆவியில நிரம்பி என்ன பண்ணணும். அடுத்தது 2வது விசுவாசம் உள்ள ஜபமா இருக்கணும். அடுத்தது உபவாசித்து ஜபிக்கணும். 3வது ஒரு குரல் மட்டும் தான் வருது, எல்லாரும் எழுதிருக்கீங்கள. 4வது ஜாக்கிரதை உள்ள ஜபம். அடுத்தது ஊக்கத்தோடு ஜபிக்க வேண்டும். அடுத்தது ஓகே, யாரை போல ஜபிக்கணும்? கர்த்தால் எலியாவை போல. எலியாவுக்கு பாடு இருந்துச்சு, அங்க வசனம் தெளிவாச்சு. யாக்கோபு எழுதுகிற அந்த யாக்கோபு அந்த புஸ்தகத்துல எழுதும் போது சொல்றாரு, எலியாவுக்கு என்ன இருந்துச்சு. இங்க யாரெல்லாம் எலியாவை போல இருக்கிறீங்க? எலியாவை போல நம்ம இருக்கோமா? இல்ல, எலியாவை போல இல்ல. ஆனா இந்த எளிய மனுஷனுக்கு என்ன இருந்துச்சா, அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன இருந்துச்சு. ஆனா அவரே எப்படிதான் ஜெபம் பண்ணாரா? எப்படி ஜெபம் பண்ணாரா? கருத்தோடு ஜெபம் பண்ணாரா? அந்த மனுஷனே எப்படிதான் ஜெபம் பண்ணாரு? அவரை காட்டிலும் நம்ம என்ன இல்ல, பெரிய ஆட்களும் என்ன இல்ல, அவரை போல எடுத்துக்கொள்ளப்படுவோமான்றது ஆண்டவர் வருகையில தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அதை குறித்து தான் சொல்றேன். அல்லேலூயா. கருத்தாய் ஜபிக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. பாடுள்ள மனுஷன் தான், ஆனா கருத்தா என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. வந்தது அக்கினி ரதம் வந்தது, மனுஷன் என்ன பண்ணது? பற்றி கொண்டு போனது. அல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் எதற்காக சொன்ன தெரியுமா? யார் முன்னாடி நிற்பதற்காக சொன்ன தெரியுமா?
கர்த்தருடைய சமூகத்துல. அல்லேலூயா. லூக்கா 21:36 ஆரம்பத்துல வாஸ்த வசனம், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுகிறதற்கு ஜாக்கிரதையாய் விழித்திருந்து ஜெபிங்கள். அல்லேலூயா. கடைசி வார்த்தை, 7வது வார்த்தை, விழித்திருந்து ஜெபிங்கள். அல்லேலூயா. நோட் பண்ணிக்கோங்க. லூக்கா 21:36 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 21:36. சம்பவிக்க போகிற இவைகளை எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிற பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்தீர்கள். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா நஷ்டங்களுக்கும், எல்லா நெருக்கங்களுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா வியாதிகளுக்கும், எல்லா கடன் பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான சூழ்நிலையில இருந்து தப்பி, இதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் இருக்கு, வரியில நடக்கிற காரியங்கள், பிரச்சனை, போராட்டம், மழைனால அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, எல்லா காரியத்திலிருந்து தப்பி கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி போகிறதற்கு கடைசி 7வது காரியம், விழித்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. 10 கன்னிகைகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனாங்க மணவாளனை பார்க்க. என்ன, எதை பார்க்க? ஆசையும் ஊக்கமும் கருத்தும் என்னன்னா, யாரை பார்க்கறதுக்கு? அவங்க ஜபம் எப்படின்னா, ஆவில நிரம்பின ஜபம் தான். ஆவில இல்லாத ஜபம் இல்ல, விசுவாசம் உள்ள ஜபம் தான். யாரை பார்க்கணும்னு? மணவாளனை பார்க்க. அல்லேலூயா. நான் சொல்ற காரியம் புரியுதா? அல்லேலூயா. ஆவில நிரம்பினதுதான். 10 பேர்கிட்ட என்ன இருந்துச்சு? தீவட்டி இருந்துச்சு, நெருப்பு. 10 பேர்கிட்ட என்ன இருந்துச்சு? நான் சொல்லியம்மா, 10 பேர்கிட்ட என்னதான் இருந்துச்சு? நெருப்பு. என்ன இருந்துச்சு? ஆவில நிரம்பின ஜபம் தான். விசுவாசம் உள்ள ஜபம். யாரை பார்க்க போறோம்? மணவாளனை பார்க்க போறோம். உபவாச ஜபம் தான். சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு தெரியல. யாரை பார்க்க போறோம்? மணவாளனை பார்க்க போறோம். அடுத்தது ஜாக்கிரதையா போறாங்க. எப்படி போறாங்க? ஏன்னா எப்ப வராதுன்னு தெரியல, அதனால ஜாக்கிரதையா என்ன பண்றாங்க? போறாங்க. அடுத்தது ஊக்கமுள்ள ஜபம்தான், கருத்துள்ள, எல்லாமே சரிதான். ஆனா அங்க என்னதான் நடந்துச்சு? விழிப்பு இல்ல. என்ன இல்ல? எல்லாரும் எல்லாத்தையும் அணைச்சிட்டு என்ன பண்றாங்க? படுத்துட்டாங்க. ஆனா எழுந்து பார்க்கும்போது அங்க என்ன இல்ல? 5 பேர்கிட்ட என்ன இல்ல? என்ன இல்ல. ஆனா ஒரு 5 பேர்கிட்ட என்ன இருக்கு? என்ன? இதுல நான் ஒரு காரியத்தை மட்டும் கற்றுக்கொண்டேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்கிட்ட ஒரு விழிப்பு என்ன பண்ணணும்? ஒரு ஆயத்தம் எப்பவுமே என்ன பண்ணணும்? ஒரு விழிப்புன்றது இந்த தூக்கி எழுற அந்த விழிப்பை குறித்து சொல்ல. இப்ப ஊருக்கு கிளம்புறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் ஒரு ஊருக்கு போறேன். எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்லிடுறேன். இந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு பிளானோட தான் என்ன பண்ணியிருக்கேன், வந்திருக்கிறேன். உங்க பாஸ்டர் நேற்றுக்கும் மெசேஜ் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரைடேவும் நம்ம ஜபம்ங்கிறதுனால நான் வீட்டுல வந்து கிளம்பும்போது ஒரு பிளானோட என்ன பண்ணேன், 3 நாள் கோயம்புத்தூர்ல, 4 நாள் இங்க பெங்களூர்ல. அதனால மொத்தம் 8 செட்டு துணி என்ன பண்ணேன், எடுத்து என்ன பண்ணேன், 1 மிஸ் ஆனாலும் இன்னொன்னு என்ன ஆயிடும், பிளான். இது என்னது? விழிப்போட என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிளானோட என்ன பண்ணியிருக்கேன். ஆனா 5 பேருக்கு பிளான் இருந்துச்சு, 5 பேருக்கு என்ன இல்ல, பிளான் என்ன இல்ல. இல்லையா? விழித்திருந்து ஜெபிக்கிறதுனா ஏதோ தூக்கத்திலிருந்து எழுந்து ஜெபிக்கிறதல்ல, நான் ஒரு பிளானோட ஜெபிக்கணும். இல்லையா? ஒரு காரியத்தோடு நான் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இதற்காக நான் என்ன பண்ணணும், நான் என்னுடைய பிளான் என்னவா இருக்கணும்னா, அவர் வரும்போது நான் ஓடிடணும். இல்லையா? இதுதான் மேஜரான பிளான். இல்லையா? வேற எந்த பிளானும் இல்லை. இதுக்கு இடையில நீங்க வேற எதனா போட்டுக்கோங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்னுடைய பிளானுடைய இந்த மெசேஜுக்கான நோக்கம் என்னன்னா, நான் எதுக்கு விழித்திருக்கணும்னா, அவர் வந்தா நான் ஓடிடணும். இல்லையா? அவர் வந்தா நான் இங்க இருக்க கூடாது, 3 வருஷம் கஷ்டப்படக்கூடாது. இல்லையா? நான் அவர் வரும்போது அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ணணும், ஓடிடணும். அந்த பிளான் உள்ள ஜபம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த விழித்து ஜபிக்கிற ஜபம் என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. நான் என் உடல் தூங்கி இருந்தாலும் என் ஜபம் எப்படி இருக்கணும்,
விழித்திருக்கணும். அல்லேலூயா. அந்த 5 கன்னிகைக்கு போல ஆயத்தத்தோட என்ன பண்ணணும்? ஆண்டவரே இருங்கப்பா, கொஞ்ச நேரம் இருங்க, நான் ரெண்டு பாஸ்டிங் பிரேயரை போட்டுட்டு என்ன பண்றேன், ஆயத்தத்தோடு வந்துடுறேன். அப்படி அல்ல, வந்தா ஓடிடணும். அல்லேலூயா. நான் சொல்ற காரியம் எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆழமா அல்லேலூயா, இன்னும் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு புரியல. அல்லேலூயா. எனக்கு இதை பேசும்போது இன்னும் ஆசையா இருக்குது. அவர் வந்துட்டா நான் என்ன பண்ணணும்? கூட என்ன பண்ணிடணும்? இந்த சின்ன வயசுல ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப, இந்த 7 நாள் பிரசங்கம் பண்ணுவாங்க, வரி இருக்குது. அப்பெல்லாம் அப்ப யோசனை எப்படி இருக்குன்னா, ஒருவேளை நான் கைவிடப்பட்டாலும் இந்த தேவதூதர்கள் வந்து நிப்பாங்கல்ல, அவங்க காலை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடணும்? அந்த 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 படம் அப்படிதான் என்ன பண்ணுன்னா இருக்கும். தேவதூதர்கள்லாம் வந்து எக்கால சத்தம் ஊதுற மாதிரியும், அங்க வெளிச்சத்துல ஆண்டவர் மனவாளன் இருக்கிறதையும் இதெல்லாம் பார்த்த உடனே அந்த சின்ன வயசுல ஆசையா இருக்கும். ஒருவேளை நான் தப்பு பண்ணி ஆண்டவர் என்னை விட்டுட்டு போனா நான் என்ன பண்ண, ஓடி போய் ஒரு பெரிய பில்டிங்கோ இல்ல மலை மேலேயோ இருந்து அந்த தேவதூதன் காலை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிடணும்? திருட்டு டிக்கெட் எடுத்துட்டு என்ன பண்ணிடணும்? இல்லையா? அப்படியெல்லாம் நடக்காது. ஒரு சின்ன வயசு கனவு. ஆனா இப்ப நான் சொல்றேன், விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நம்முடைய நெருப்பை அணிக்கிறதா என்ன பண்ணக்கூடாது? இல்லையா? 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்ல, தேடுறாங்க, எண்ணெயை காணும்னு என்ன பண்றாங்க? தேடுறாங்க. அங்க போய் பாஸ்டிங் பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அங்க வசனம் சொல்லுகிறது, எங்க கிட்டயே எப்படிதான் இருக்கு? 5 பேர் சொல்றாங்க, எங்க கிட்டயே கம்மியா தான் இருக்கு. நீங்க போய் என்ன பண்ணுங்க? நீ போய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணு, நீ அங்க போய் அனலை பெற்றுக்கொண்டு வா, இல்ல ஜெபிக்கிற இடத்துல போய் அனலை பெற்றுக்கொண்டு வா அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அவங்க ரிட்டர்ன் வரும்போது யாரும் இல்லைங்க. அப்படிப்பட்ட விழிப்பில்லாதவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விழித்திருக்கிறவர்களா இருக்கணும். ரெடி கோ அப்படின்னா ஓடிடணும். அப்ப போய் பெட்ரோல் இல்ல வண்டியில இல்லன்னு என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. திடீர்னு எங்கேயோ ஒரு தூர தேசத்துக்கு பிளான் பண்றோம். திடீர்னு ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லைன்னா இங்க மங்களூரோ சிக்மங்களூரோ எங்கேயோ பிளான் பண்றோம். எனக்கு தெரிஞ்ச ஏரியாவை சொல்லிடுறேன். இங்க பிளான் பண்றோம்னா, பிளான் பண்ண நம்ம வண்டிக்கு என்ன ஊத்தி இருக்கணும்? டீசலோ பெட்ரோலோ என்ன பண்ணிருக்கணும்? அங்க போய் பெட்ரோல் பங்க் என்ன பண்ண கூடாது? பிளான் போட்டோமா, வண்டி வீட்டுல எடுத்தோமா, இடையில டீ குடிக்க நிப்பாட்டணுமா, அடுத்தது லொகேஷன் போய் சுத்தி பார்க்கிற இடமா தான் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இப்ப எங்கயோ பாதியிலே நிறுத்திட்டு என்ன பண்ற கூடாது? அங்க போய் தள்ளுன்னு என்ன பண்ண கூடாது? ஃபர்ஸ்ட் கீரை போட்டு என்ன பண்ண கூடாது? உட்காந்து என்ன பண்ண கூடாது? எங்களுக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல அப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான வண்டி தான் வீட்டுல நிற்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, காலையில அந்த வண்டியை எடுத்துட்டு போகணும்னா 4 பேரை கூப்பிட்டு அந்த வண்டியை என்ன பண்ணணும்? அந்த இந்தியா வண்டியோ இல்லைன்னா ஓம்னி வண்டியோ என்ன பண்ணணும்? 4 பேர் உள்ள யாராவது ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? செகண்ட் கீரோ ஃபர்ஸ்ட் கீரோ போட்டு என்ன பண்ணுவாங்க? தள்ளி என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது சில நேரத்துல ஸ்டார்ட் பண்ண ஆகாது. ஒரு 10 டைம் அதை தள்ளி என்ன பண்ணணும்? அதை சூடாக்கி, அந்த பேட்டரியை சூடாக்கி, அந்த டைமண்ட்லாம் சூடாகி அதுக்கப்புறமா என்ன ஆகும்? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தள்ளி ஸ்டார்ட் பண்ற மாதிரி வாழ்க்கை இருக்கவே. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவரோடு பேசுகிற உறவுல என்ன பண்ணணும்? இருக்கணும். இங்க வந்து 4 பாட்டை பாடி லியோன் போட்டு 120 130 டெம்போல வச்சு அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் தான் பேச்சு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இங்க வந்த உடனே அப்படியே யாரோடு இணைகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப போய் கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே சாவியை போட்டவனே ஸ்டார்ட் ஆகுற வண்டியா என்ன பண்ணணும்? நல்ல வேலை ஆண்டவர் அப்படி வண்டியை கொடுத்தாங்க. அல்லேலூயா. இப்பயும் தள்ளுற வண்டியாவே என்ன பண்ண கூடாது? என் பையன் அதுக்கப்புறம் வண்டியிலே என்ன பண்ண மாட்டான்? நீயே தள்ளுற வண்டியை வச்சிருக்க, நான் ஏன்பா உன் கூட என்ன பண்ணணும்னு? அல்லேலூயா. நான் சொல்ற காரியம் புரியும்னு நினைக்கிறேன். தள்ளுற காலம் போயிருச்சு. தள்ளி ஸ்டார்ட் பண்ற காலம் முடிஞ்சது. அது அதோட ஸ்டாப். இப்ப வந்ததுக்கு அப்புறமும் தள்ளி ஸ்டார்ட் பண்ண என் பையன் என்ன தெரியுமா சொல்லுவான்? உன் கடவுளை நீயே வச்சுக்கோ,
நீயே தள்ளி தள்ளி தான் என்ன பண்ற, ஸ்டார்ட் பண்ற. நான் எதுக்கு அந்த கடவுள்கிட்ட வரணும்ன்ற கேள்வியை கேட்பான். இப்ப எப்படி தருமா இருக்கணும், நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார் அப்படின்ற அல்லேலூயா ஒரு விசுவாச வார்த்தை வர மாட்டேங்குது. அல்லேலூயா. இப்பயும் நான் தள்ளுறவனா இருந்தா என் பையன் இயேசுவை ஏத்துக்க மாட்டான், என் பக்கத்து வீட்டுக்காரங்க இயேசுவை ஏத்துக்கவே. ஒரு காலம் இருந்தது, நான் தள்ளி ஸ்டார்ட் பண்றது ஒரு காலம் இருந்துச்சு. அப்ப பாக்குறவங்க எல்லாம் பரவாயில்லப்பா, ஏதோ ஒரு கார் வச்சிருக்கிறாங்க, தள்ளி ஸ்டார்ட் பண்ணாங்க, பரவாயில்ல, ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணுது போதுன்னு சொல்லலாம். 10 வருஷம் ஆகியும் நான் இப்பயும் தள்ளி 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 என்ன பண்ண விடாது. நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 10 நாள் 20 நாள் ஜெபம் பண்ணியும் கேட்கலன்னா கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை அந்த தடை இருந்தா இயேசுவின் சமூகத்துல அந்த தடைக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்பயும் நான் தள்ளி ஸ்டார்ட் பண்றதை என் ஊர் ஆட்களோ இல்ல என்னை சுற்றியுள்ள ஜனங்கள் பார்த்தா என்ன கிண்டல் அடிக்க மாட்டாங்க, யாரதான் கிண்டல் அடிப்பாங்க? அல்லேலூயா.